Please subscribe Sadhguru Sai Creations. எதிர்மறை ஆற்றலை போக்கும், நேர்மறை மட்டுமே வீட்டில் தங்கும். நம்ம வீடு வாசல் தலைவாசல் தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக பெருமாளுக்கு பிடிச்சது. பெருமாள் என்றாலே பெரிய பணம், வீட்டில் வரவழைக்கக்கூடிய விஷயம். கடன் போக்கும், கடன் நிவர்த்தி. அவ்வளோதான்ப்பா, இது விளங்காதுப்பா அந்த இடம். இந்த பிஸ்னஸ் அவ்வளோ ஊற்றி முடிக்க வேண்டியது தான். அவனோட கதையை அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. நச்சு காட்டில் வருது பார்த்திங்களா, நெகட்டிவிட்டி, பில்லி சூனியங்கள், ஏதாவது கந்திருஷ்டி. அதேமாதிரி ஹாலில் ஒன்று படிக்கிறேன்னு உண்மையிலே சொல்கிறேன், பசங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அறிவிப்பு கொட்டும். படிக்கிறதில் ஏதோ ஒரு மூலையில் அந்த சங்கை வச்சுருங்க. கருடா அப்படின்னாக்கா என்னை எப்படியாவது காப்பாற்றி ஆபத்தாண்டவன். அதேமாதிரி பணம் என்ற பொருள் பெருமாளுக்கு பிடிக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. பணத்தை வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு சங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி சங்கு, குபேர சங்கு, விநாயகர் சங்கு, சூரிய சங்கு, சங்கதர் சங்கு, இப்படி அவ்வளோ இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கருட சங்குன்னு ஒன்று இருக்குது. ஆன்லைன்லேயே கிடைக்கிது. நீங்கள் வந்து எல்லா ஆன்மீக கடையிலையும் கேட்டால் கருட சங்குன்னு கேட்டுவாங்க. கருடன் மாதிரியே இருக்கும். இது என்ன செய்யும்? எதிர்மறை ஆற்றலை போக்கும், நேர்மறை மட்டுமே வீட்டில் தங்கும். இது வந்து பணத்தடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பணத்தடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, முடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வரவழைக்கக்கூடிய ஒரு மகாசக்தி இருக்கு இல்லையா, வா என்று சொல்லக்கூடிய அற்புதம். அதான் எத்தனை நம்ம டோர், நம்ம வீடு வாசல் தலைவாசல் தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். இந்த சங்கை எப்படிலாம் பயன்படுத்தலாம்? வாசலில் கட்டலாம். அதேமாதிரி வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பறையில் நீங்கள் வந்து நிறைய பூவெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க பார்த்திங்களா, அதுமாதிரி தண்ணியில் போட்டு வைக்கலாம். பூஜரையில் வச்சிங்கனாக்கா தெய்வங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். முக்கியமாக பெருமாளுக்கு பிடிச்சது. பெருமாள் என்றாலே பெரிய பணம், வீட்டில் வரவழைக்கக்கூடிய விஷயம். கடன் போக்கும், கடன் நிவர்த்தி. நம்மளுடைய எதிர்மறை ஆற்றலை போக்குவதற்காக எனக்கு அந்த கருட சங்கை எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி நெத்தியில் வைக்கணும். சும்மா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சாலே போதுமான விஷயம். முகத்தானை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சக்கரை, ஆகனா சக்கரை இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கக்கூடிய தலையெழுத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சோம்பலாக உட்காந்து அப்புறம் பார்க்கலாம். சரி, நம்ம வந்து கிடைக்குமா கிடைக்காதா, இது எல்லாத்தையும் அப்படியே பாசிட்டிவாக. நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அதுதான் வந்து சேரும். நம்ம மைனஸில் நிற்கிறோம்னா ஒரு தீயதாக நண்பன் தான் வருவான். மைனஸில் நிற்கிறோம்னா அந்த சாக்கடையான பர்சன் தான் நம்மக்கிட்ட வருவான். நம்ம மைனஸில் நின்னோம்னா நம்மளுடைய வெற்றிடம் மட்டுமே நிற்கும். ஆனால் ஒரு பேட்டரிக்கு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வேணும் இல்லையா. அந்த மைனஸுங்கிற ஒரு விஷயந்தான் இடம், வளம், சுற்றி நின்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அழுத்தி நிற்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? ப்ளஸ். இந்த ப்ளஸ் ஆகக்கூடிய சக்தி தான் இந்த சங்கில் வரக்கூடிய சக்தியானது வெளிப்படும். சங்கு என்றாலே பல வகை. சங்குனாலே சூப்பர். எல்லா சங்குக்கும் ஒரு அம்சம் உண்டு, வம்சாவளி உண்டு, சக்தி உண்டு. அதில் உள்ள பேர் அதிர்வலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வலம்புரி சங்கு கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் வச்சோம்னா அதில் வரக்கூடிய நாதமும் சத்தமும் லட்சுமிக்கு அப்படியே பிடிக்கும். வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க. அதனால தான் அந்த சங்கு அவ்வளோ காஸ்ட்லி. அது அவ்வளோ மருத்துவம், தீராத நோயும் தீர்க்கும். அதனால தான் ஒரு கிராம் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது வலம்புரி சங்கு. அது இந்தியன் சங்கு. ஆனால் இப்போ கிடைக்குதா? அது இல்லை. ஆனாலும் சங்குனா சங்கு தான். சங்கு என்னையும் வெண்மை தரும். அதை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அது எப்பொழுதும் பளிச்சுன்னு பலன்னு இருக்கும். அது மாதிரி தான் சங்கு. எந்த சங்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். கருட சங்கு அப்படிங்கிறது இறைவனுக்கு பிடிச்சது, அதுவும் பெருமாளுக்கு பிடிச்சது. அது வந்து நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய முறை என்ன தெரியுங்களா? அதுதான். வீட்டில் ஒரு தெய்வம் வச்சுருக்கீங்க, இல்லை பெருமாள் சிலை வச்சுருக்கீங்க, இல்லை பெருமாள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அதை கீழே வச்சுக்கோங்க. அதில் தண்ணி நிரப்பி வைக்கலாம், அதில் பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம், கொஞ்சம் 2 சிட்டிகை கஸ்தூரி மஞ்சள் உள்ளே போட்டுருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வெத்தலையை கொஞ்சம் பிச்சு போட்டாலும் ஓகே தான். கருடனுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு, நல்லா விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி பெருமாளுக்கு பிடிச்சது பச்சை கற்பூரம், அதே மாதிரி மஞ்சளும் சேர்த்து. வெற்றிலை வந்து எந்த தெய்வமும் விரும்பாத தெய்வமே கிடையாது வெற்றிலை. ஸோ அந்த சக்தாக உள்ள இதை 3ஐயுமே அழகாக பாகுபடுத்துகிறோம். இப்போ தெய்வரையில் பெருமாளுக்கு கீழே வைக்கிறீங்க இல்லையா, அதை சங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் ஒரு பச்சரிசியில் ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கீங்க, அதுலேயும் வைக்கலாம். இல்லையா பெரிய ஒரு டப்பு மாதிரி வச்சுருக்கீங்க, அந்த சங்கை உள்ளேயே வைக்கலாம். ஆனால் கவுத்து மட்டும் போட்டுறக்கூடாது. உள்ளே சங்கை உள்ளே போட்டுருங்க. அந்த தண்ணியே மஞ்சள் தண்ணி, அதேமாதிரி பச்சை கற்பூரம், இந்த மாதிரி இப்படியும் வைக்கலாம். தண்ணிக்குள்ளேயும் போட்டு வைக்கலாம், அதேமாதிரி சங்குக்குள்ளேயும் தண்ணி வைக்கலாம். எனக்கு அந்தமாரி பவுல் இல்லை, அந்த வசதி இல்லை. நான் சங்குக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிறாலும் வைக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வெள்ளி காசு போடுறீங்களா, தங்க காசு போட்டு வச்சுக்கிறீங்களா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அது உங்களோட எனர்ஜி. ஆனால் வெத்தலையோடைய சாறு உள்ளவோடலாம் மஞ்சள் தண்ணி, பச்சை கற்பூரம், இது வந்து ரொம்ப 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 விஷயத்தை தரும். அதாவது பீடை பிடித்த ஒரு இடம். அவ்வளோதான்ப்பா, இது விளங்காதுப்பா அந்த இடம். இந்த பிஸ்னஸ் அவ்வளோ ஊற்றி முடிக்க வேண்டியது தான். அவனோட கதையை அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த கருட சங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல கோணங்களில் பல டிசைனில் கிடைக்கிது. ஆனால் அமைப்பெல்லாம் ஒன்று தான். ஆக மொத்தத்தில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கிது. அதுமாரி எல்லா ஆன்மீக பொருள்களையும் கிடைக்கக்கூடிய விஷயம் கருட சங்கு. அதனால் அதை மிஸ் பண்ண வேண்டாம். இந்த கருட சங்கு அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றலை நம்ம எப்படியுமே உடலாக இருக்கட்டும், நம்ம வாழ்கிற வீடாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆன்மீக பொருள் எல்லாமே 2 விஷயந்தான்.
குடிக்கொண்டிருக்கும். என்ன ப்ளஸ் மைனஸ் ஆற்றல், எதிர்மறை ஆற்றல் நேர்மறை ஆற்றல். ஒரு மனுஷனாக இருக்கட்டும் எல்லாமே இதை பாசிட்டிவ் இடத்துல நிற்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிற்க வைக்கிறது, நிலையாய் நிற்க வைக்க வேண்டியதான் முக்கியம். பணம் இருக்கா, அது நிலையாக இருக்கணும். வறுமையே இருக்கக்கூடாது, இல்லை செல்வம் பெருக்கிக்கிட்டே இருக்கணும். பணம் கொட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். பணம் அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த சங்கு ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டும். இந்த பதிவை நான் இவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லிட்டுருக்கேன்னு எத்தனையோ விஷயம் சொல்லுங்கள். இந்த கருட சங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கருட சங்கு அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். இருந்தாலும் சொல்லும் பொருள், சொல்லும் சுதி பொருள்னு ஒன்று இருக்குது. இந்த சுதியை ஏற்றணும்ப்பா, அந்த இடத்துல கொஞ்சம் எனர்ஜியை என்ஹான்ஸ் பண்ணணும்ப்பா, கொஞ்சம் டைட் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் அந்த கருட சங்கு செய்யும். வீட்டில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, நச்சு காற்றில் வருது பார்த்திங்களா, நெகட்டிவிட்டி, பில்லி சூனியங்கள், ஏதாவது கந்திருஷ்டி, இந்த கருடனுடைய பார்வையிலும் தப்பிக்க முடியாது பார்த்திங்களா, இந்த சங்கில் இந்த பார்வையிலும் தைக்க முடியாது. கரெக்டாக எங்கே இருக்கோ அதை கரெக்டாக தூக்கி அடிச்சிடும். அதோடைய ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி. என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த தேடி பிடி அடிங்கிற மாதிரி எங்கே நெகட்டிவ் இருக்கோ தேடி பிடிச்சி அடித்து வச்சுருந்த அந்த ஃப்ரீக்வன்சி அது மாதிரி தான். கடலுக்குள்ளே இருந்தாலும் எத்தனையோ கருட சங்கு உள்ளே கிடக்கும் பார்த்திங்களா, அப்படி இருந்தபோது கூட நமக்கு வெளியிருந்து சார்ந்து கடலாக குளிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய எனர்ஜி கொடுத்துருக்கு. கடலில் குளித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க, அது உப்பு தண்ணி, அது ரொம்ப ரொம்ப கிளென்சிங். ஆனால் உள்ளேருந்து வரக்கூடிய சங்கு நாதம் இருக்குது பார்த்திங்கன்னா, எத்தனையோ சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு இருக்குது, எத்தனை வகை சங்குகள் இருக்குது. அதோடைய வைப்ரேஷன் தான் நம்ம மேலே பட்டாக்கா எப்பேற்பட்ட பீடையையும் தூக்கி எறிய முடியும். அதில் அந்த கருட சங்கம் ஒன்று. ஸோ கருடா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கனாக்கா எப்பேற்பட்ட பாய்சன் கண்டென்ட்டையும் தூக்கும். கருடா என்றால் பாதுகாப்பு, கருடா அப்படின்னாக்கா என்னை எப்படியாவது காப்பாற்றி ஆபத்தாண்டவன். அதேமாதிரி பணம் என்ற பொருள் பெருமாளுக்கு பிடிக்கும். அந்த சங்கு பெருமாளுக்கு பிடிக்கும், எல்லா சக்திகளுக்கும் பிடிக்கும், எல்லா கடவுளுக்கும் பிடிக்கும், உபதெய்வங்களுக்கும் பிடிக்கும். அதனால தான் பூஜாரியில் ஒன்று, அதேமாதிரி ஹாலில் ஒன்று. படிக்கிறேன்னு நான் உண்மையிலே சொல்கிறேன், பசங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அறிவிப்பு கொட்டும். படிக்கிறதில் ஏதோ ஒரு மூலையில் அந்த சங்கை வச்சுருங்க இல்லையா, அந்த சங்கம் அப்படி எடுத்து எப்படி கோமதி சக்கரம் வச்சா அந்த டியூனப் ஆகுமோ, கோமதி சக்கரம் 100% மெமரியை தூக்கும், டியூன் பண்ணி விட்டுடும். இது நிலையான சக்தியை கொடுக்கும். ஒன்றும் இல்லை, அது சங்கம் அந்த ஓட்டையை எடுத்து எந்த டைரெக்ஷன்லாம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரம் வைங்க, ஒரு அமைதி உடனே கிடைக்கும். ஏன்னா அதோடய ஃப்ரீக்வன்சி. ஸோ அதனால் என்ன ஆகணும், கருட சங்கு ஒருத்தங்க வீட்டில் அவசியம் இருக்கணுங்கிறது தான் இவ்வளோ பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு தகவல். ஸோ முக்கியமான தகவல், பண ஈர்ப்புக்கான ஒரு விஷயம். நெகட்டிவில் இல்லாமல் நம்மளை ஒரு பாசிட்டிவில் நிற்க வைக்கும். அதுதான் நிரந்தரமாக நிற்க வைக்குங்கிறத விஷயம். பணம் தங்கவே இல்லைம்பாங்க இல்லையா, அந்த சங்கை அதை நீங்கள் கேஷ் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்ளே வச்சு 500 100 சுருட்டி ஒரு உள்ளே வச்சுருங்க. அதை வச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி ரொட்டேஷன் ஆகுதுன்னு உங்களுக்கே புரியும். ஏன்னா நான் சொல்கிறத விட செஞ்சு பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு இல்லையா, அந்த சங்குக்கான என்ன ரொட்டேஷன் வருமானத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால் இப்படியும் வைக்கலாம், தண்ணிக்குள்ளேயும் போடலாம். ஆக சங்கை மட்டும் என்றைக்கும் கவுத்து வச்சிடாதீங்க, எந்த சங்கமே கவுத்து வைக்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் சங்கு என்றாலே மிகப்பெரிய சங்கமம் இருக்கும், அதுதான் ஐஸ்வர்ய சங்கமம். இந்த சங்கமம் உங்களுக்கும் வந்து சேருன்னா கண்டிப்பாக கருட சங்கம் வாங்கி வீட்டில் வச்சுருங்க, எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. ஸோ மிக முக்கியமான ஒரு சங்கு கார்டன் சங்கு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.